கேப்டன் விஜயகாந்த் பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவரை போல ஒரு மனிதர் இன்னொருத்தர் வரமாட்டாரு அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும், அவங்க குடும்பத்தார்கள் இன்னும் கேப்டன் விஜயகாந்தை இழந்து அதுல இருந்து வெளியே வர முடியாம இருக்கிறாங்க. அவங்களுடைய பாடல் கேட்டாலோ, அவர்களுடைய புகைப்படத்தை பார்த்தோவே அவ்வளவு அழுகுறாங்க. ஆனா நியூஸ் சேனல்ல இந்த மாதிரி நியூஸ் போடும்போது கீழே அந்நியார் ரொம்ப நடிக்கிறாங்க. இந்த குடும்பமே ஒரு நடிப்பு குடும்பம். விஜயகாந்தை வச்சு பிழப்பு நடத்த பாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி என்னென்னமோ காட்டமான வார்த்தைகள் பேசுறாங்க. இது யாரு எப்படி கமெண்ட் பண்றாங்க அப்படிங்கறதே புரியல. இதையும் தாண்டி பிரேமலதா விஜய் கூட கூட்டணி இருப்பாங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தேகங்கள்லாம் இருக்கு. அதற்கு அவங்க என்ன பதில் சொல்லியிருக்காங்க, நிஜமாவே இங்க தேமுதிகக்கும் தாவேகாக்கும் என்ன பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம தெளிவா காணலாம். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தாவேகா விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடி, சினிமாக்கு வரதுக்கு முன்னாடி ஃபுல்லா ஒரு அண்டர்ரேட்டட் ஆக்டரா தான் இருந்தாங்க. நல்ல நடிப்பு திறமை இருந்தாலும் மேல வர முடியல. அதன் பிறகு விஜயகாந்த் இவருக்காகவே ஒரு படத்துல கெஸ்ட் ரோல் பண்ணாங்க. அது நல்லா ஹிட் ஆனதுக்கு அப்புறம் அடுத்தடுத்து விஜயகாந்தோடைய படத்துல நடிக்க ஆரம்பிச்சாரு. இவருக்குன்னு ஒரு ஃபேம் வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் திருமலையில இருந்து ஒரு மாஸ் ஆக்டர் ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் அப்படியே போகி இப்ப அரசியலுக்கும் வந்துட்டாரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும்.